ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளிக்சென்ஸ் வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் கிளிக்சென்ஸ் வெப்சைட்டை பற்றி மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். அது ஒரு பிடிசி சைட்டுன்னு. இதுதான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டை நீங்கள் 2 வேஸில் ஏர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம், இன்னொன்று சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். அட்வர்டைஸிங் மூலமாக ஏர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு மாதம் ஒரு தடவை கூட ஏர்ன் பண்ணுறது முடியாது. ஆனால் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக ஏர்னிங் சான்சஸ் நிறையா இருக்குது, நிறையா ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளிக்சென்ஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்துருங்க. ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, நான் இப்போ சைன்இன் பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், என்னோடய ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே இதில் இருக்குது. இந்த வெப்சைட் நீங்கள் ரெஃபரல் வச்சு ஏர்ன் பண்ணலாம். என்னோடய ரெஃபரல் லிங்க் இந்த இருக்குது. நீங்கள் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணி மற்றவங்க யாரும் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏர்ன் பண்ணால் அதில் இவ்வளோ அமௌண்ட் கமிஷன் சொல்லி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அப்படியே ஏர்ன் பண்ணலாம். ப்ரொஃபைல் அண்ட் செட்டிங்ஸில் போங்க. இதில் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. எங்கே இருக்கீங்க, இதில் வந்து சிட்டி வந்து நீங்கள் இருக்கிற கரண்ட் ஏரியா கொடுக்காதீங்க. சென்னை, மும்பை, டெல்லி அந்த மாதிரி மெயின் ஏரியாக்கள். இந்தியாவில் சென்னை, மும்பை, டெல்லி 3 ஒரு சென்ட்ரல் சிட்டி மாதிரி தான். அந்த இது மாதிரி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்வீஸ் நிறையா வரும். சும்மா லோக்கல் ஏரியாக்கள் இருந்துட்டு அந்த இது கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் வராது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அது மட்டும் பார்த்து கொடுத்துக்கோங்க. அட்ரஸில் பேமெண்ட் மெத்தட் கட்டுருக்கு, எதில் பேமெண்ட் வாங்கணுன்ட்டு பேமெண்ட் மெத்தட் இதில் அக்கௌண்ட் எதுவும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் நான் எந்த எதுவும் இது பண்ணலை. 2 கிளிக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அது கூட ஏர்னிங்ஸ் டீல்ஸ் தான் இருக்குது. ஓகே, வியூ ஆட்ஸ் போகிறேன். ஓகே, இந்த ஆடை ஓப்பன் பண்ணால் எனக்கு $0.001 கிடைக்குன்னு போட்டிருக்கான். 5 செகண்ட் வியூ பண்ணணும்னு போட்டிருக்கான். ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அந்த இமேஜில் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 4 டாக்ஸ் இருக்குது, ஒரு கேட் இருக்குது. கேட்டை கிளிக் பண்ணிடுங்க. அந்த இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் டைம் கவுண்டிங்லேயே வரும். அது வரைக்கும் சும்மா தான் இருக்கும். ஓகே, எனக்கு இப்போ $0.001 வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு சும்மா ஓடுவேன். அது மாதிரி கீழே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. அது 30 செகண்ட் பார்க்கணுன்னு போட்டிருக்காங்க. அதை பார்த்தா எனக்கு அக்கௌண்ட்டில் $0.01 ஏர்னிங்ஸ், அதாவது அதோட 10 மடங்கு அதிகம். 30 செகண்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் கேட் இருந்தால் இருக்குது, செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கும்போது சரி அது பாட்டுக்கு ஓடட்டும், நம்ம வேறு ஏதாவது வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லி ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக அது எதில் நின்றுச்சோ அதில் அப்படியே ஜாமாகி தான் நிற்கும். செகண்ட்ஸ் ஓடாது. நீங்கள் பேஜை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் செகண்ட்ஸ் ஓடும். சும்மா இது ஓடிட்டு இருக்கட்டும், சும்மா அங்கேயும் இங்கேயும் இது பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா செகண்ட்ஸ் ஓடாது. செகண்ட் ஃப்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஓகே, இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் $0.01 வந்து கிரெடிட் ஆகிட்டு நீங்கள் இப்படியும் மணி ஏர்ன் பண்ணலாம். அடுத்து சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த சர்வே உள்ளே போங்க. இல்லை ஏதாவது ஒரு சர்வே சூஸ் பண்ணுங்கள். சர்வே வந்து
காஸ்ட்லி ஆகுது. அந்த $1 சர்வேலாம் டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பேசிக்ஸில் முதல்ல ரேட் கம்மியான சர்வீஸை எடுத்து ஃபஸ்ட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் போக போக ரேட் கூட சர்வேக்கு போய்க்கோங்க. சர்வேயில் அப்படி ஒன்றும் கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டான். நீங்கள் என்ன உங்களை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பான். உங்கள் வீட்டில் எத்தனை பேர், உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ, அந்த மாதிரி தான் கேட்டிருப்பான். நிறைய பேர் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக ஃபெயிலியர், அதாவது கடைசி எரரில் வந்து முடிஞ்சிடும், கம்ப்ளீட் ஆகாது. அதுக்கு காரணம் வந்து அவன் டார்கெட் பண்ணுற சர்வே பீப்புள் நீங்களாக இருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவன் வந்து பிள்ளைகளுக்குரிய லேடிஸ் சம்மந்தப்பட்ட சர்வீஸை கொடுத்துருப்பான். நீங்கள் மேல்னு கொடுத்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சர்வே விட்டு வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கும், அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி ஒவ்வொரு இதாக செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்னு கொடுத்து போக வேண்டியிருக்கும். எனக்கு 12 to 14 இந்த 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கான். இதை நான் கம்ப்ளீட் பண்ணால், கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணால் என்னோடய அக்கௌண்ட்டில் $0.20 ஆட் ஆகும். சர்வேங்கிறது அப்படி தான். ஆனால் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுலாம்னா, சர்வேயில் உங்கள் ஏஜ் கேட்டிருந்தாங்கன்னா 30 to 35 கொடுங்க. டிசிஷன் மேக்கிங் அதாரிட்டி, அதாவது உங்கள் கம்பெனியாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், டிசிஷன் யார் எடுப்பா, நீங்கள் தான் வேறு யாருமான்னு கேட்டால் நீங்கள்ங்கிறதுக்கு எஸ் கொடுத்துருங்க. நோன் கொடுத்தா சர்வே விட்டு வெளியே வந்துடும். இப்போ நீங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருந்தா இல்லை ஃபீமேல் கொடுத்துருங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் வந்து ஃபீமேல் இதை டார்கெட் பண்ணி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணுற ஃபீல்டு மார்க்கெட்டிங், ரிசர்ச்சா, அட்வர்டைஸிங், அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிடாதீங்க. அப்படின்னாலும் சர்வே விட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபாரின் விசிட் போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்கோம். எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரி நிறைய பேர் சர்வீஸ் வந்து இந்தியாவில் இங்கே கேரக்டர் கொடுத்து இது பண்ணலாம். அதாவது ஃபாரினில் எங்கேயும் விசிட் போயிருக்கீங்களா, ஹோட்டலில் தங்கியிருக்கீங்களா, அந்த மாதிரி ஃபாரின் ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. எலிஜிபிள் கொஸ்டின் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நம்ம போயிருக்க மாட்டோம், லோக்கலில் எங்கேயா ரோட்டு கடை தான். ஸோ அது கேட்டுருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. நோன்னு கொடுத்தீங்கன்னா எப்படியும் சர்வே வெளியே வந்துடும். அதான் எலிஜிபிள் கொஸ்டினாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான், 5 ஸ்டார் ஹோட்டலை பற்றியாக தான் இருக்கும், அது ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் இல்லை நான் போனதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா சர்வே வெளியே வந்துடும். பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் டைம் சொன்னது தான், மேல் ஆர் ஃபீமேல்னு கேட்டிருந்தா ஃபீமேல்னு கொடுத்துருங்க. சிட்டி சொல்லியிருந்தால ப்ரொஃபைலில் சென்னை, டெல்லி, மும்பை அந்த மாதிரி சென்ட்ரல் சிட்டியை செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு அந்த சர்வீஸ் நிறைய லோக்கல் ஏரியா இது பண்ணிங்கன்னா வராது. ஓகே, அந்த இதுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரேட்டிங் அந்த மாதிரி எதுவும் கேட்டிருந்தாங்கன்னா 4 to 7 கொடுத்துருங்க. சும்மா 10, 1 சும்மா அப்படி கொடுக்காதீங்க. மிடில் ரேஞ்சில் கொடுங்க 4 to 7. இதெல்லாம் சர்வீஸில் நீங்கள் சர்வே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் இதான் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபிக்ஷன்ஸ்னு இல்லை, எந்த வெப்சைட்டாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வியூஸ் ஆட் சர்வீஸ் பார்த்தாச்சு. இப்போ இந்த கிளிக்ஸ் இப்படின்னு ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இது நம்ம லக்கை பொறுத்து தான். ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜில் ஒரு ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஏரியாவுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். நம்ம நேரத்துக்கு கரெக்டாக அந்த இதை கிளிக் பண்ணால் பிரச்சனை இல்லை. இந்த சைடில் ஏர்ன் பண்ணியிருக்காங்களா அவங்க இந்த இதை கிளிக் பண்ணி தான் இந்த ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. சரி, நம்மளும் ஒரு இது குத்துமைப்பாக கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணணும், ஒரு ஆட் ஓப்பன் ஆகும்.
அந்த ஆடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கரெக்டான இடத்த கிளிக் பண்ணியிருக்கீங்களாங்கிற மாதிரியே தெரியும். ஓகே, கிளிக் ஹஸ் பீன் வேலிட் பட் யூ ஆர் நாட் ஏ வின்னர் திஸ் டைம். ஓகே, நம்ம வின்னர் கிடையாது, அமௌண்ட் கிரியேட் ஆகலை. சரி, திரும்பவும் சும்மா அதை செலக்ட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வர்ற இமேஜை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம லக்குக்கு கரெக்டாக செலக்ட் ஆச்சுன்னா ஏர்னிங்ஸ் கிடைக்கலாம். அதாவது அப் டு $10 வரைக்கும் போட்டிருக்காங்க. இதாக போட்டிருக்கலாம், $5 ரன் பண்ணியிருக்காங்க, $10 ரன் பண்ணியிருக்காங்க. நமக்கு கரெக்ட் டைம் நேரம் நல்லா இருந்துச்சு, நம்ம அதிர்ஷ்டத்துக்கு கரெக்டாக கிளிக் ஆனால் உண்டு. ஓகே, பார்க்கலாம். யூ ஆர் நாட் ஏ வின்னர் திஸ் டைம். நம்ம நேரம் தான் நமக்கு தெரியுமே. ஓகே, கிளிக்ஸன்ஸில் ஆட் வியூ பண்ணுறது மூலமாக ஆட் பண்ணலாம். எல்லாத்துக்கும் பேசிக் தெரிஞ்சது தான். அது சர்வே கம்ப்ளீட் பண்ண மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேசிக்ஸ் நான் சொன்னேன், இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட். ஓகே, அவ்வளோதான். அஃப்லியன் ப்ரோக்ராம்ங்கிறது இந்த ரெஃபரன்ஸ் லிங்க்கை வச்சு இது பண்ணுறது தான். நீங்கள் உங்கள் ரெஃபரல் லிங்க்கை ஷேர் பண்ணுறது மூலமாகவும் அதை வச்சு யாரும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஆன் பண்ணால் உங்களுக்கு கமிஷன் காசு இந்த மாதிரி வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.